சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பியூஷ் கோயல் ஒரு பெரிய சந்திப்பு நடத்தினார். அதற்கப்புறம் என்டிஏ கூட்டணிலேருந்து பியூஷை பிடிங்கி டிவிகே கூட்டணியில் வச்சுட்டு போயிட்டாரு. என்டிஏ கூட்டணி இப்போ இருண்டு கிடக்கு. டிவிகே கூட்டணி இப்போ தான் உயிர் பெற்றுட்டு வந்துட்டு இருக்கு. அதில் நிறைய அரசியல் பின்னணிகள் மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் டிவிகேக்கு என்ன அப்படின்னா, அஜிதாவினுடைய ஒரு தவறான முயற்சி ஒன்று இப்போ கட்சிக்கு எதிராக அது ஒரு பக்கம் பேசப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, சிபிஐ விசாரணைக்கு வர சொல்லியிருக்கு ஆதவ் அர்ஜுனாவையும் ஆனந்த் அவர்களையும். எங்கன்னா கரூர் கிடையாது, டெல்லிக்கே வாங்க அப்படின்னு இருக்காங்க. பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க. என்ன நம்ம எவ்வளோ பிஜேபிக்கு சாதகமாக போனாலும் சிபிஐ விட மாட்டேங்குது, என்ன பின்னணின்னு புரியாமல் அவங்க தலையை சுரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனுடைய பின்னணிகள் குறித்து விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. பியூஷ் கோயல் வந்தாரு. என்டிஏ கூட்டணி எல்லாம் செட் ஆகும்னு பார்க்குற சமயத்தில் என்டிஏ கூட்டணி இன்னும் கொஞ்சம் விரிசல் அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருக்கு. அவரால் தான் எக்ஸ்ட்ரா விரிசலாக இருக்கு. விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகிட்டு இருக்கு. அது வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங் ஆகும். அதை ஸ்ட்ராங் பண்றதே யாராருன்னு கேட்டீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி கட்சிகள் தான். அதாவது இப்போ கூட்டணி கிடையாது, என்டிஏவோட முன்னாடி பயணிச்ச கட்சிகள்னா இப்போ விஜயோட சேர்றதுக்கு தீவிரமா ஆயத்தமாயிட்டு வராங்க இந்த ஒரு சீட் ஷேரிங் வந்ததுக்கு அப்புறம். அதனால பியூஷ் கோயல் வருகை என்பது என்டிஏவுக்கு ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது. இப்போ அந்த சீட் ஷேரிங் சொன்னாங்கல்ல, அங்கதான் பிரச்சனையே. அங்கதான் யாரோ குண்டு வச்சு விட்டாங்க. ஏன்னா 23, 23, 6, 6, 3, 3 இதெல்லாம் யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் கொந்தளிக்குது. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அன்னைக்கே கொந்தளிச்சாரு, டிடிவி மறுநாள் கொந்தளிச்சாரு, பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக சார்பா அவங்க நேத்து கொந்தளிச்சிருக்காங்க. அதுவும் கடுமையான சாபமே விட்டுருக்காங்க. எங்களுக்கு 6 சீட்டு தான் சொல்லிட்டு யார் போட்டாங்களோ, எந்த கட்சி அது பின்னணியில் இருந்துச்சோ அந்த கட்சி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு கடுமையான சாபத்தை வாரி அரைச்சிருக்காங்க. அது மாதிரி இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளுமே ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏன் வெளியிட்டாங்க, யார் வெளியிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய வாதம் போயிட்டே இருக்கு. அது வெளியிட்டது அதிமுக அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க, இன்னொரு தரப்புல இல்ல பாஜக தான் வெளியிட்டுச்சு அப்படிங்கிறாங்க. இன்னொரு தரப்புல திமுக ஏன் செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற கேள்விகளும் முன்வைக்கப்படுது. ஆனா என்ன தரிசனமா இருக்கு அப்படின்னா, திமுக வெளியிட்டிருக்க வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த வேலையை அதிமுகவும் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இது தொடர்பாக பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப செய்தியாளர்கிட்ட கேட்கிறாங்க, எப்பா யார் உங்களுக்கு செய்தியை கொடுத்தா முதல்ல சொல்லுங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனால அந்த செய்தியாளர் சொல்றாரு, இது அதிமுக சார்பில் சோர்ஸ்ல தான் நாங்க போட்டோம் அப்படிங்கிறாங்க. அதற்கு மேல கேட்கிறப்ப அவர் சொல்ல முடியாது இல்லையா, எந்த தலைவர் யார் கொடுத்தாருன்னு அவர் சொல்லுவாரு. அப்போ அந்த இடத்துல வெளிப்பட்டு போச்சு அதிமுக தான் கொடுத்தாங்க அப்படின்னு. ஆனா ஒருவேளை மற்றவர்கள் சொல்ற மாதிரி திமுக தான் கொடுத்துச்சு அப்படின்னா இந்நேரம் எளிதா அதை மறுத்திருக்கலாம். அதிமுக தரப்போ பாஜக தரப்போ மறுத்திருக்கலாம். ஆனா யாருமே மறுக்கல. பாத்தீங்களா, அதுவே ஒரு வினோதமா இருக்கு. அப்போ இவங்களுக்குள்ளதான் ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கு அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் இப்படி ஒரு சாபம் விட்டுருக்காங்க. அதே நேரத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் செய்தியாளர்களை சந்திச்சு பேசுறாரு. அப்போ இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுது. அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த கூட்டணிக்கே போல, அந்த கூட்டத்துக்கு நான் போல, நான் இல்லாத இடத்துல நடந்ததை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு நைசா நழுவிக்கிறாரு. இவருக்கும் நயினாருக்குமான பிரச்சனை இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுல இந்த பிரச்சனை வேற பார்க்கணுமா அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. ரெண்டாவது இவங்களால தூண்டி வருவதே இவர்தான் அப்படின்னு மறுபடியும் ஒரு மீதான ஒரு பக்கம் பிரேமலதா சாபம் விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் தினகரன் இது ஏத்துக்கவே முடியல. அவர்னால எப்படி எங்களுக்கு நீங்க 6 இடம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதிருப்தியில் இருக்காரு, அந்த ஒரு கோபத்தில் இருக்காரு. அதனாலதான் அவர் தலைமையில தான் பல கட்சிகள் விஜயோட தலைமை ஏற்றுக்கிட்டு புதிய கூட்டணி ஃபார்ம் பண்ண போறாங்க. ஆனா அவர் முன்னாடியே பேசியிருந்தார் பல இடங்கள்ல விஜயோட சேர்ந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரால, அதாவது டிவிக்கே தான் திமுக எதிராக இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட விஜய் வயசுல இவர் பேசியிருந்தார். ஆனா எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை அவர் ஏத்துக்கல. இன்னும் அந்த கோபம் இவருக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட கட்சியை கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ற விதமா 6 இடங்கள் மட்டும் தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றதை அவரால் ஏத்துக்க முடியல. அதனால வரக்கூடிய நாட்கள், அதாவது எப்போ பாஜக தமிழ்நாட்டில் அந்த நயினாரோட நினைவு பயணத்தில் அந்த பொங்கல் விழா வைக்கிறாங்க இல்லையா, அந்த பயண முடிவில் அந்த இறுதி டைம்ல அந்த பொங்கல் விழா வைக்கிறாங்க இல்லையா, அப்பதான் பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர போறாங்க. அந்த டைம்ல தான் தினகரன் கூட போய் விஜயோட கட்சியில சேர்ந்து விஜய் தலைமையில அவரோட கட்சி பயணிக்க போதுன்ற மாதிரி ஒரு செய்தி சொல்றாங்க. இதுல
இப்போ இன்னொரு புதிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஓபிஎஸ் இருக்கார் இல்லையா, அவரு அன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சீட்டு குலுக்கி போடுற மாதிரி 2 பேர்ட்ட ஆப்ஷன் கேட்டிருக்காரு. அதாவது தாவேகா போலாமா திமுக போலாமான்னு கேட்டதாக தகவல் சொல்லப்படுது. அதுல வந்து நிறைய பேருடைய டிஃபால்ட்டான ஆப்ஷன் வந்து தாவேகாவா இருந்திருக்கு. ஏன்னா திமுக போயிட்டா அங்க இருக்கக்கூடியவங்களோட அரசியல் எதிர்காலமே முடிஞ்சு போயிடும். இவங்க யார் எதிர்த்து அரசியல் பண்ணாங்க இத்தனை நாட்கள் வரைக்கும் திமுக எதிர்ப்பான ஒரு அரசியல் தான். அதற்குள்ள நடந்த பிரச்சனை தான் அதிமுக 2ஆ பிரிஞ்சது, அதுக்குள்ள நடந்த பிரச்சனைகள் எல்லாம். இப்போ இவங்க எடப்பாடியை பகச்சுக்கிட்டு திமுகவோட சேர்ந்தாங்கன்னா எடப்பாடிக்கு ஈஸியான டார்கெட் ஆயிடும். திமுகவோட பி டீம் சொல்லிட்டு ஈஸியா டார்கெட் பண்ணி காலி பண்ணிவிடுவாரு. ஆனா அதை செய்யாம தாவேகாவுக்கு போறோம், ஏன்னா அவர் அம்மா பேசின அனைத்து கொள்கைகளையும் பேசுறாரு, நம்ம அங்க போகலாம், எம்ஜிஆர் கூட படத்துல போட்டுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் அதுல பேசப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில ஓபிஎஸ் தரப்புல ஒரு முடிவு நோக்கி நகர்ந்திருக்காராம், தாவேகாவுக்கு போயிடலாம். செங்கோட்டையன் சொல்றாரு. செங்கோட்டையன் வந்து ஓபிஎஸ் கூட பேசிட்டு இருக்கோம், அமமுக கூட கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. அப்போ இது வந்து 2 பேரும் வந்து பிஜேபி சைட்ல போறாங்க, அதாவது பிஜேபி சொல்லி தாவேகாவுக்கு போறாங்கன்னு இன்னொரு பேச்சும் போது, இன்னொரு தரப்புல இல்ல அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க தாவேகா தான் போறாங்க அப்படின்னு ஒரு குழப்படியா தான் அதை பாக்குறாங்க. எது எப்படியோ உங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரே ஆப்ஷன் இப்ப தாவேகாவை மாறிட்டு, அல்லது தனித்து நிக்கணும். தனித்துனா ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸா நிக்க முடியாது, பெரிய அளவுல எடப்பாடிக்கு நெருக்கடியை தர முடியாது. இப்ப விஜய் கிட்ட போறதுனால விஜய்க்கு என்ன ஒரு பலம் அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் கொங்கு பகுதியில் செங்கோட்டையனை வச்சு பேட்ச் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்போ இவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு டெல்டா மாவட்டங்களுக்கு டிடிவி வச்சுக்கலாம். இதன் மூலமாக ஓரளவு நம்ம ஒரு தமிழ்நாட்டில் முக்கியமான பகுதிகளெல்லாம் கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கான். அந்த அடிப்படையில் தான் ஓபிஎஸ் கூட விஜயே போன்ல பேசுனதாகவும் ஒரு தகவல் உலாவுது. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு மேலாக அந்த உரையாடல் நீண்டதாகவும் சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் விஜயனுடைய மலேசியா ட்ரிப்புக்கு பிறகு வந்து சில விஷயங்கள்லாம் இறுதி செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாங்க. இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, பாஜக எடப்பாடி பழனிசாமி அவமதிக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கேன். அப்படின்னா பாஜக சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டார். எதுக்குன்னா தினகரனி ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரதுக்கு. பாஜக தான் எண்ணிக்கையெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த எண்ணிக்கைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதல்ல எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாஜகவும் ஏற்கப்பட்டு அந்த எண்ணிக்கையில் வெளில வந்துச்சு இல்லையா. பாஜக என்ன நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒத்துக்கோங்க, நாங்கள் வந்து அவங்களை கூட்டு வரோன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த எண்ணிக்கையெல்லாம் வெளில வந்துச்சு. ஆனால் இப்போ அப்படியே வந்து அதுக்கு அப்படியே கொஞ்சம் ட்விஸ்ட் அடித்த மாதிரி இங்கே வந்து தினகரனும் சரி ஓபிஎஸ் சரி இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாஜக சொன்ன கமிட்மெண்ட் பொய்யா, அப்போ பாஜக வந்து எடப்பாடியை அவமதிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் ஹிண்ட் கொடுத்திருக்காரு, வெறுமனே ஊகமா மட்டும் இல்ல, செங்கோட்டையனே செய்தியாளர் சந்திப்புல வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்தோட வெயிட்டேஜ் இன்னும் அதிகமாகுது. ஒருவேளை அவங்க 2 தலைவர்களும் டிடிவி ஓபிஎஸ் போய் சேர்ந்துட்டாங்கன்னா விஜய்க்கு வந்து எடப்பாடிக்கு இல்லாத சப்போர்ட் கிடைச்சிரும். இப்ப எடப்பாடிக்கு என்னன்னா அந்த தேவர் சமூக வாக்குகள் கிடைக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா அந்த வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்துட்டாருங்கிற பிரச்சனை தென் மாவட்டங்களில் இன்னமும் உதாகரமா பேசப்பட்டுட்டே இருக்கு. அந்த ஒரு இதை விஜய் பேலன்ஸ் பண்ணிடுவாரு அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் முக்குளத்தோர் வாக்குகளும் கிடைக்கும், இன்னொரு பக்கம் கொங்குலையும் பெரிய அளவில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் பேசப்படுது. இதுல பிரேமலதா விஜயகாந்த் இப்ப விஜய் கூட போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்களே தன்னுடைய பேட்டிகளில் நிறைய முறை சொல்லியிருக்காங்க, விஜய் வந்து எங்க வீட்டில் விளையாண்ட சின்ன பையன்லேருந்து நிறைய எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நெருக்கமா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் சமீபத்தில் விஜயகாந்துக்கான குரு பூஜை நிகழ்ச்சிக்கு அவங்க கொடுத்த முதல் அழைப்புங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் போயிருக்கு. அதற்கு அடுத்து தான் முதல்வர் கொடுத்ததாக தகவல். ஸோ இன்னமும் அவங்க அதிமுகவோட தான் நெருக்கமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு பார்வையும் இங்க இருக்கு. எது எப்படியோ பியூஷ் கோயல் வந்ததுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணி ஆல்ரெடி இருந்ததை விட ரொம்ப கலகலத்து போயிட்டு இவர் என்ன பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இருக்கிறவங்க புலம்புனா பரவாயில்ல, பாஜகக்குள்ளேயே புலம்பல் சத்தம் கேட்குது. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இந்த உட்கட்சி மோதல், அந்த உட்கட்சி பூசல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பூதாகரமாக போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சமீபத்தில் தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா ஆக்னல் இருக்காங்களே, அவங்க வந்து தர்ணா பண்ணாங்க. விஜயோட காரையே வந்து வழிமறித்து அவட்ட நியாயம் கேட்கறதுக்காக பல முறை முயற்சி பண்ணாங்க. அதுக்கு விஜய் வந்து நின்னெல்லாம் பேசல. கடைசியில் வந்து ராஜ்மோகனும் நிர்மல்குமாரும் பேச்சுவார்த்தை பண்ணி இது பண்ணதை பார்த்தோம். புசி ஆனந்தும் பின்பக்கமாக போனார் அந்த இதை தவிர்த்துட்டு. இருந்தாலும் தொடர்ந்து தர்ணா பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்காக அப்படின்னா தூத்துக்குடியில் எனக்கு அந்த பதவி தரமாட்டாங்க, மாவட்ட செயலர் பதவி தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண இறுதியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னோட இது வந்து தொடர்ந்து நான் டிவிக்கில் தான் வேலை பார்ப்பேன், விஜய்க்கு தான் தொடர்ந்து வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு உறுதிமொழிலாம் கொடுத்தாங்க. ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, டக்குன்னு ஒரு தவறான முடிவை எடுத்து அவங்களோட உயிரை மாய்த்து கொள்ளும் விதமாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்கன்னு செய்திகள்லாம் வருது. அந்த ஒரு சர்ச்சை ஒரு பக்கம் கட்சிக்குள்ளே போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இதுக்கு கூடவா விஜய் இறங்கி வர மாட்டார், அவருக்கு எதுதான் முக்கியம்ன்ற விமர்சனம் எழுந்திருக்கு. ஏன்னா இந்த 2 நாள்
மலேசியால ஃபங்க்ஷன் இருக்கு, அது போயிருக்காரு. ஆமா, அது ஆடியோ லான்ச் போயிருக்காரு ஜனநாயக படத்துக்கு. ஆனா அதையும் தாண்டி இதுதான் முக்கியம். உங்களோட நின்ன நிர்வாகி, உங்களோட கட்சிக்காக உழைக்கக்கூடிய நிர்வாகி ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு அதிருப்தியின் காரணமா இந்த முடிவு எடுத்திருக்காங்களே, அவங்க பக்கம் தான் விஜய் நின்னாகணும். அதை விட்டுட்டு மலேசியாவுக்கு போறதா முக்கியம்னு சொல்லிட்டு பல விமர்சனங்களும் இப்போ மீண்டும் எழுந்திருக்கு விஜய் மீது. இதுல அழகு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க, நீங்க கேட்டீங்கல்ல கடைசி வரைக்கும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு. இடையில வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தப்ப புசி ஆனந்த் இதை மேற்கோள் காட்டி பேசுறாரு. இந்த மாதிரி அந்த அம்மா பண்ணாங்க, ஆனா இப்படி பண்ற எல்லாருக்கும் கட்சியில பொறுப்புலாம் தரமாட்டோம், இதை வச்சுட்டு இன்னும் 4 பேர் வந்து இதே மாதிரி பண்ணலான்னு பார்க்காதீங்க, தலைவர் காரியா நீங்க வந்து வழிமறிப்பீங்களா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கோபமா பேசிட்டு இனிமே அந்த அம்மா பொறுப்பு தர மாட்டோம், கிட்டத்தட்ட ஓரம் கட்டி வச்சிருவோம் கட்சியில இருந்து அந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதை கேள்விப்பட்டதுன்னா அஜிதாவுக்கு ரொம்ப மனம் உடைந்ததாக அவரது ஆதரவாளர்கள் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, எப்படி இருந்தாலும் இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி பொறுப்பாளராக அவங்கள போட்டிருந்த காலத்துல இருந்து அவங்க மிகுந்த நம்பிக்கையோட நிறைய பணத்தையும் செலவு பண்ணியிருக்காங்க, நிறைய உழைப்பையும் செலவு பண்ணியிருக்காங்க, நேரத்தை செலவழிச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் நம்ம தான் இங்க பொறுப்புல வருவோம், அதனால சொல்லிட்டு இப்பயே நம்ம ஃபீல்டை செட் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ ஆசையும் இருந்ததாக சொல்லப்படுது. அதனால நமக்கு எப்படி இருந்தாலும் சீட்டு கிடைச்சிடும், நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இக்கட்டான காலகட்டங்களில் நிறைய வேலைகள் பார்த்ததா சொல்லப்படுது. ஆனா இடையில வந்து இன்னொரு நபரால புசி ஆனந்த் கூட அறிமுகமான இப்போதைக்கு மாவட்ட செயலாளராக இருக்காருல்ல, அவர் வந்து ரொம்ப அங்க அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டாரு. புசி ஆனந்தனுடைய நேரடி செல்வாக்கு பெற்றதுனால இவங்க அஜிதா ஓரங்கட்டப்பட்டாங்க அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. அஜிதா ஓரங்கட்டப்பட்டது எப்படின்னா, சமீபத்தில் அங்க நடந்த எந்த நிகழ்ச்சிகளுக்குமே அல்லது விஜய் போற எந்த நிகழ்ச்சிகளுக்குமே அஜிதா உள்ள வரணும்னா அவங்களுக்கே பாஸ் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழலுக்கு அவங்களை தள்ளியிருக்காங்க. பல இடங்கள்ல அவமானத்துக்கு உள்ளாயிருக்கதா தகவல். அதன் நீட்சியாதான் இப்போ வந்து ஒரு வழியே இல்லாம வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு தலைவர் காரை மறிச்சு, ஏன்னா புசி ஆனந்தோட நிக்குது இந்த மேட்ரு, விஜய்க்கு தெரியாது, விஜய் கிட்ட நம்ம தெரியப்படுத்தணும்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நம்பி வந்திருக்காங்க. ஆனா விஜய்க்கு என்ன சொல்றாங்கன்னா, விஜய் இவங்க ஏன் போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து காரை வழிமறிக்கிறாங்க அப்படின்னு கேட்டதாக தகவல். அப்போ விஜய்க்கு இதை பத்தின எந்த விவரமும் தெரியல. புசி ஆனந்த் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் இவங்களும் அதுக்கு இப்ப ஈல்ட் ஆயிருக்காங்க. அதனாலதான் புசி ஆனந்தும் ஒரு பக்கம் பதவி இல்லைங்கிறாரு, நம்ம இத்தனை வருஷம் உழைச்சி எல்லா விழலுக்கு இருத்த நீரா உழைப்பு வீணா போச்சு, அப்ப நம்ம என்னதான் பண்றதுங்கிற நெருக்கடியில தான் இந்த ஒரு முடிவு நோக்கி நகர்ந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இப்ப அதே மாதிரி டிவிக்கு இன்னும் நெருக்கடி என்ன அப்படின்னா, அந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுல என்ன அப்படின்னா டெல்லிக்கு 2 முக்கியமான டிவிக்கு முகங்களை அனுப்பிச்சிருக்காங்க, சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா புசி ஆனந்த், அப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுனா. இந்த 2 பேருமே வந்து கூடிய விரைவில் டெல்லிக்கு வந்து ஆஜராகணுன்ற மாதிரி சம்மன் போயிருக்கு. இது வந்து தாவேகா கட்சிக்குள்ளேயும் தாண்டி தமிழகம் முழுக்க பெரிய பேசு பொருளை மாறி இருந்தா சொல்லலாம். இந்த ஒரு சம்மன் அவங்க எதிர்பார்க்கலன்னு சொல்றாங்க. 29ஆம் தேதி வந்து ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. கரூருக்கு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தாங்க, டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாங்க ஆல்ரெடி. இப்போ கூடுதல் விசாரணைக்காக டெல்லி தலைமைக்கே கூப்பிட்டுருக்காங்க சிபிஐ அப்படிங்கிறது தான் ஹாட் டாபிக்கா இருக்கு. இந்த வழக்கை வச்சு தானே சிபிஐ காட்டி தான் விஜய் வந்து பாஜக மீதான அனைத்து விமர்சனங்களையும் குறைச்சிக்கிட்டாரு. திருப்பரங்குன்றதுக்குள்ள விஜய் பெரிய விமர்சனம் பண்ணல. இப்ப வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுறதுக்கு விஜய் நேரடியாக அறிக்கை விடல, அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் தான் பேச விடுறாரு. ஆனா அவங்களோட இணக்கமாக இருக்கிறார், கிறிஸ்தவர்களோடையும் இஸ்லாமியர்களோடையும் இணக்கமாக இருக்கிறார். குல்லா போட்டு தொழுகிறாரு, இவங்களோட கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பங்கேற்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கஷ்ட காலங்களில் ஏன் துணைக்கு நிற்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற அந்த கேள்வியை எளிதாக புறந்தள்ள முடியல. திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்கள் பிரச்சனைக்குள்ள பொழுது விஜய் அங்க வர மாட்டேங்கிறாரு, கிறிஸ்தவர்கள் வட மாநிலங்களை பிரச்சனைக்குள்ளாகும் பொழுது அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் என்ன இவர் தலைவர், நல்லதுக்கு மட்டும் வந்து என்ன தலைவருங்கிற கேள்விகளும் இப்போ பொதுவெளியில எழுந்திருக்கு. இப்போ இந்த மாதிரியான நெருக்கடியான காலகட்டத்தில் தான் சிபிஐ வந்து பிடியை இறுக்கிக்கிட்டே போகுது. நீங்க வாங்க டெல்லிக்கே வாங்க, அங்க வந்து கொஞ்சம் கூடுதலாக விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுறது தாவேகாவுக்கு பெரிய நெருக்கடியா இருக்கு. எலெக்ஷன் ஒரு பக்கம் நெருங்கிட்டு இருக்கு. நம்ம ஆதவர்ஜனா மூலம் டெல்லி லாபியும் சில பண்ணி பார்த்துட்டோம், சிடிஆர் நிர்மல்குமார் மூலம் RSS பாஜக அந்த லாபியும் பண்ணியாச்சு, ஆல்ரெடி அருண்ராஜுக்குள்ள சோர்ஸ் மூலமா சில விஷயங்கள் பண்ணிட்டோம். ஆனாலும் டெல்லி நெருக்கிறது ஏங்கிறது புரியாம இருக்கிறாங்களாம். ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, 2 விஷயம் நடக்குது, 2 விஷயம் சந்தேகத்திற்கு ஒன்னா இருக்கு. இப்போ ஓபிஎஸ் டிடிவி போறது அப்படிங்கிறது இயல்பாக நடக்குதா, விஜய் நோக்கி நகர்றாங்களா, அல்லது பாஜக எடப்பாடியை பலவீனப்படுத்துறதுக்கும் விஜயை பலப்படுத்துறதுக்கும் ஓபிஎஸ் டிடிவி அங்க அனுப்புறாங்களா அப்படிங்கிறது நீங்க சொன்ன பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். அதிமுக பொறுத்தளவுல பாஜக கம்மியினர்கள் தான் தராங்க. அப்ப டைரக்டா எடப்பாடிட்ட பேச முடியாது, அவர் வந்து இடங்கள் முடிவு பண்ணி தான் தராரு. அப்ப வந்து இன்டைரக்டா போனா மட்டும்தான் அவரை வழி கொண்டு வர முடியுன்றதுக்காக கூட பாஜக இந்த ஒரு பிளான் எடுக்கலாம். ஆமா, இது ஒரு சந்தேகம். 2வது சந்தேகம் என்னன்னா, சிபிஐ நெருக்கடிக்கு விஜய் ஆளாகிறது, ஏன் திடீர்னு இப்போ எலெக்ஷன் நெருங்குறப்ப ஆஜராகணும் அப்படின்னா அதுதான் சிக்கல் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்ப 2 பேர் ஆஜரானதுக்கு அப்புறம் விஜய் தான் அவங்க அழைக்க போறாங்க. கரூருக்கு விஜய் போனா அங்க கூட்ட நெரிசல் அது இதுன்னு சொல்றாங்க, டெல்லிக்கு அழைக்கலாம் அப்படிங்கிறது சிபிஐனுடைய ஒரு கணக்கா இருக்குன்னு சொல்லப்படுது. பொதுவா சிபிஐ வழக்கு எதுவுமே இவ்வளவு துரிதமா விசாரிக்க மாட்டாங்க. இதையே விசாரிக்கிறாங்க அப்படின்னா அங்கதான் 2வது சந்தேகம் வருது. 2வது சந்தேகம் என்ன அப்படின்னா, விஜயை பொறுத்தவரை
வரைக்கும், அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா அந்த கட்சி மீது மக்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வரும். அப்போ பாஜகவே விஜய் நெருக்கடிக்கு உள்ளாக்குது, திமுக ஆல்ரெடி நெருக்கடிக்கு உள்ளாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தாவேகா தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. அதை டெவலப் பண்றது தான் பாஜகவோட நோக்கம். இந்த எலெக்ஷன் பாஜகவுக்கு கண்டிப்பாக இங்க கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு விஜயை கொண்டுட்டு வந்துட்டு ஒரு பெரிய ஓட் பேங்கை செதைச்சிட்டு திமுக ஓட் பேங்கை உடைச்சிட்டா தொங்கு சட்டமன்றம் வந்துடும். அதுல ஒரு பெரிய அளவு நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா தொங்கு சட்டமன்றம் வந்துட்டுனா அதுக்கப்புறம் அமித்ஷா கில்லாடி அந்த மாதிரி குதிரை பேரங்கள் பண்றது இல்ல. அதை அதையும் சொல்றாங்க. ஸோ அந்த ரெண்டு சந்தேகங்கள்ன்றது இப்போ அரசியல் களத்தில் தொக்கி நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இந்நேரம் நம்ம எல்லாம் போய் சேர்ந்துருக்கணும். அப்படி ஒரு சாமியார் பெரிய வசூலை பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்லி. என்ன இந்த வினோத செய்தியில பார்க்க போறோம் அப்படின்னா, கானா நாட்டை சேர்ந்த ஒரு சாமியார் ஈவா நோவா அப்படின்னு ஒரு பேரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, டிசம்பர் 25ஆம் தேதி பைபிள்ல சொல்ற மாதிரி ஒரு பெரிய மழை பெய்ய போகுது, அந்த மழையில உலகமே அழிய போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா ஒரு கப்பலை கட்டிட்டு இருந்திருக்காரு. எதுக்கு அந்த கப்பல் கட்டுறாரு அப்படின்னா, மக்கள் எல்லாம் அந்த கப்பல்ல ஏத்தி காப்பாத்திடுறாராம். அதாவது தேதி மட்டும் சொல்லி வருஷத்தை சொல்லாம வர டிசம்பர் 25 அப்படிதான் சொன்னாரு. டிசம்பர் 25 முடிஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. அதனால சொல்லி மக்கள் நிறைய பேர் பயந்து வசூல் அவர் கேட்கறப்பெல்லாம் பணம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவரும் கப்பலை கட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. உலகமே அழியுதுன்னா கப்பல் எங்க எடுத்துட்டு போடுவாங்க புரிய மாட்டேங்குது. அது என்ன சொல்லிருக்காரு, ஆனா அந்த கப்பல் அப்பயே ட்ரோல் ஆயிருக்கு. கப்பல் மட்டும் கட்டுறாரு, இன்ஜினே இல்லையங்க, வெறும் மரத்தட்டையை மட்டும் வச்சு எப்படி காப்பாத்துவாரு அப்படிங்கிற விமர்சனமும் போயிட்டு இருந்துச்சு. இது எல்லாரும் கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்த டிசம்பர் 25ஆம் தேதி விடிஞ்சிச்சு. விடிஞ்சு நைட்டு வரைக்கும் அந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாம் பதப்பதப்பிலே இருந்திருக்காங்க. எப்ப என்ன ஆகுமோ தெரியலையே, சாமி வேற சொல்லிட்டாரு அப்படின்னு. 25ஆம் தேதி முடிஞ்சு 26ஆம் தேதி மறுபடியும் விடிஞ்சிருச்சு. பார்த்து சாமியாரை பிடிச்சு கேட்டிருக்காங்க, என்ன சாமி சொன்னீங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அவர் சொல்லியிருக்காரு, ஒன்றும் அவசரப்படாதீங்க, சாகுற நாள் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, கடவுள் நமக்கு டைம் கொடுத்துருக்கான், நான் இன்னும் பெரிய கப்பலா செய்யறேன், இன்னும் நிறைய பணம் கொடுங்க அப்படின்னு பிளேட்டை மாத்தி போட்டிருக்காரு. வெறி ஆயிட்டாங்க எல்லாரும். இருந்தாலும் சாமி எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால அப்படியே விட்டு வச்சிருக்காங்களாம். இது ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, டிசம்பர் 25 ஹாலிடே, அதனால யமன் வராம போயிருப்பாரு, இன்னொரு நாள் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை ஒரு காரணம் காட்டி இவ்வளவு பெரிய வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்காரு. இதை நம்பி அப்பாவி மக்களும் ஏமாறுறாங்க. இந்த மாதிரியான சாமியார்கள் எந்த நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க அப்படிங்கிற கருத்துக்கள் இப்போ சோசியல் மீடியால பேசப்பட்டு வருது. ஓகே அழகு, மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.